வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்ட்டுகள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். சரி வாங்க அதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருக்கானா, அனைத்து எக்ஸின் மதிப்புகளையும் காண்க. ஸோ எக்ஸோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா -6π less than or equal to x less than or equal to 6π மற்றும் cos x equal to 0. ஸோ அதில் இன்னொரு சம் -π less than or equal to x less than or equal to 5π மற்றும் cos x equal to 1. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் இந்த ரெண்டு சம்முக்கும் நமக்கு எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -6π less than or equal to x less than or equal to 6π மற்றும் cos x equal to 0. சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கு தான் எக்ஸோட வேல்யூ என்ன, அதாவது cos x equal to 0, x equal to cos inverse of 0, cos inverse of 0. எக்ஸுக்கு எந்தெந்த வேல்யூலாம் கொடுத்தா காஸ் இன்வெர்ஸோட வேல்யூ 0 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு டேபிள் அட்டவணையில் காஸ், இது வந்து காஸ் ஃபுல்லாகவே இந்த டேபிளை கால் ஃபுல்லாக காஸ் 0 டிகிரி வந்து 1, ஓகேங்களா? அதேமாரி காஸ் பையோட வேல்யூ வந்து -1, காஸ் பை 180 டிகிரி, பையும் போது லேட்டாக பையனா 180 டிகிரி, 180 டிகிரி வரும். ஸோ இப்போ இதுக்கு இடையில் இந்த 0 to 180 டிகிரிக்குள்ளே எந்தெந்த வேல்யூலாம் 0 வருதுன்னு பார்க்கணும். அடுத்தது இது π/2, இது 3π/2. ஸோ இந்த ரொட்டேஷன் வந்து ஆன்டி கிளாக்வைஸ், ஸோ அதே இந்த ரொட்டேஷன் இப்போ கிளாக்வைஸ் ரொட்டேஷனில் எடுத்துக்கிட்டான்னு வச்சுங்களேன். ஸோ இது π/2, சாரி அண்ட் இந்த ரொட்டேஷனில் எடுத்துக்கிட்டோம்னா இது -π/2, இது -3π/2 வரும். இது கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதாவது காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1, காஸ் பை 180 டிகிரியோட வேல்யூ -1. அடுத்தது இது π/2, இது 3π/2. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எல்லாம் ப்ளஸ்ஸு, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மைனஸ் வரும், -π/2 -3π/2 அப்படியே 0 வரும். ஸோ இந்த டயக்ராம் வச்சு தான் எழுத போகிறோம். இப்போ வந்து ஸோ இப்போ π/2 எடுத்துக்குவோம், சரிங்களா? π/2 எடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், வேல்யூ π/2 எடுத்துட்டோம்னா 90 டிகிரி, காஸ் 90 டிகிரி வேல்யூ வந்து 0. அடுத்தது 3π/2. ஸோ 3π/2னா 180 டிகிரி, 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3π/2 வேல்யூ 0. அடுத்தது 5π/2, அடுத்தது 6 வர 7 தான், 7π/2. ஸோ 7/2 வந்து 3.5, ஓகேங்களா? அடுத்தது 9π/2, 9 2ஆல் மென்ஷன்னா 4.5 வருது. ஓகே, எல்லாமே இந்த 6க்குள்ளே வேல்யூ வரணும், -6லேருந்து +க்குள்ளே தான், 6ஐ தாண்டக்கூடாது. அடுத்தது 11π/2. ஸோ அடுத்தது 12 போட்டோம்னா 12/2 6 வந்துடுது. ஸோ 2, சாரி கீழே 2, ஓகே சார். ஸோ 11 தான். 13 போட்டோம்னா 1 3 5 7, 13 போட்டோம்னா 6.5 வந்துடுது. ஸோ இது வராது. ஸோ இது ப்ளஸில் வேல்யூஸ்லாம். ஸோ மைனஸில் அதேமாதிரி போட்டோம்னா ஸோ -π/2 வேல்யூ வந்து 0. அடுத்தது -3π/2. ஸோ அடுத்தது -7π/2. அடுத்து -9π/2, -11π/2. இது 9 -9π/2
-11 π/2 வேல்யூஸ் எல்லாம் 0ன்னு வருது. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா எழுதிட்டுருக்கிறதுக்கு காமனாக ஒரு வேல்யூ இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ x = 2n + 1 × π/2 ஓகேங்களா, +1 × π/2. ஸோ இப்போ வேறு எண்ணுக்கு வேல்யூஸ் கொடுப்போம். எண்ணுக்கு n = 0 ± 1. இப்போ +1 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தா 2 × 1 2. ஸோ இங்கே 2 × 1 ப்ளஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 1 π/2ன்னு வச்சுங்களேன். 2 2 + 1 3 π/2ன்னு வந்துடும். 3 π/2 வேல்யூ 0 ஓகேங்களா. ஸோ காசுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு 0 ஆகும், எக்ஸோட வேல்யூ 0 ஆகும். அந்த இதை செக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் அதேமாதிரி இப்போ +or -2 +or -3 +or -4 +or -5. இது தனி, இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட வேண்டாம். +or -6 போட்டால் -6 போட்டால் வரும். -6 12 12 - 1 11 வந்துடுது. இப்போ -6 தான் செட் ஆகுது. +6 போட்டால் வேல்யூ 13 வந்துடுது. 6.5 இந்த இன்டர்வல் வேல்யூ வேறு தாண்டி போயிடுது. 6க்குள்ளார வரணும் சரிங்களா. இங்கே 6 கொடுத்துரும். இந்த -6லேருந்து +6க்குள்ளே தான் வேல்யூஸ் வரணும். 6ஐ தாண்டக்கூடாது. 6.5 வந்தாலும் தப்புன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ என்னுக்கான வேல்யூ இதுதான் 0 to 1. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2n + 1 × π/2. ஸோ இதுதான் இதுக்கான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ -π/2 -5π < <= 5π மற்றும் cos x = 1. ஸோ எக்ஸுக்கு எந்தெந்த டிகிரி வேல்யூ கொடுத்தா என்னென்ன டிகிரி வேல்யூவில் 1 வருதுன்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1 வருதுங்கும் போது சேம் இதே டயக்ராம் தான் ஓகேங்களா. சேம் இதே டயக்ராம் தான் சொன்னால் எந்தெந்த வேல்யூ 1 வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 cos x = 1ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ x = cos - 1 ஓகேங்களா. ஸோ cos - 1 டேபிளர் காலம் போட்டோம்னா cos 0 டிகிரி = 1, cos π = -1 ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது π/2, இது 3 π/2. இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்றுங்கும் போது ஃபுல் ரொட்டேஷன் வரும். 0 to π, அடுத்தது 2π, அடுத்தது 4π, அடுத்தது 6π எக்ஸெட்ரா வேல்யூஸ் போய்டும். ஃபுல் ரொட்டேஷன் செக் பண்ணுறோம். ஸோ போன சம்மில் பாதி தான், இந்த சம்மில் ஃபுல் ரொட்டேஷன் செக் பண்ணுறோம். 0லேருந்து πக்கு என்ன வேல்யூ, 0 to 2π, 4π, 6π அந்த மாதிரி ஃபுல் ரொட்டேஷன் வேல்யூ செக் பண்ணுறோம். ஸோ அப்போ வேல்யூஸ் எப்படிலாம் வருதுன்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் -π/2, இது -3π/2 வரும். 3/2 வரும். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தேன்னு வச்சாங்க, எக்ஸ் 0 டிகிரி வேல்யூ 1. ஸோ அடுத்தது 2π 1, அடுத்தது 4πயோட வேல்யூ 1. ஸோ அதேமாரி எக்ஸுக்கு -2πயோட வேல்யூ 1, -4πயோட வேல்யூ 1. ஸோ இதுதான் வேல்யூஸ். எக்ஸோட எந்தெந்த வேல்யூஸ்லாம் வந்து அப்போ இதுக்கு காமனாக ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணால் x = nπ. ஸோ அப்போ வேறு n = 0 ± 2 ± 4 சரிங்களா. இது என்னக்கு இப்போ 0 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 0 × π 0 ஆகிடும், 0ஓட வேல்யூ 1 ஓகே. சரி இதே இன்னொரு மெத்தடில் எப்படின்னா 2nπ கொடுத்து பாருங்களேன். n = 0 ± 1 ± 2. ஸோ nக்கு வந்து 0 கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக 0 ஆகிடும். அடுத்தது nக்கு 1 கொடுத்தா 2nπ -2nπ, -2 கொடுத்தா -2π வரும்.
சேம் இதே தான். ஸோ இதுதான் இந்த சம்முக்கு 5க்குள்ளே தான் வரணும் சரியா. 5 தாண்டக்கூடாது, அதனால தான் 4ஓட நிறுத்திக்கிட்டேன். 6/8 இருக்குது, பட் 5 தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால சம்மில் நமக்கு 5 தாண்டக்கூடாதுன்னு சொன்னதுனால 5க்குள்ளாரியே -5லேருந்து +5க்குள்ளே, அதனால தான் வேல்யூஸில் 0, 2π, 4π இதோடய நிறுத்திக்கிட்டேன். 6π இருக்குது. ஸோ அவங்க -5லேருந்து 5πலேருந்து +5π வரைக்கும் சொன்னதுனால இந்த வேல்யூஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் டு தமிழ். வில்லிங் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன். தேங்க்யூ.